வணக்கம். நான் போஸ் வெங்கட். சின்ன வயசு வில்லேஜ் ஒரு அருமையான அழகான கிராமத்தில் ஆரம்பித்தது. ஸ்டடீஸ் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் பிறந்த ஒரு பாண்டிபத்திரம்னு ஒரு இடம். அப்புறம் 9th 10th வந்து ஆலங்குடின்னு சொல்லிட்டு அங்கே 11th 12th இருந்தாங்க. ஸோ எல்லாமே வில்லேஜ் அண்ட் செமி வில்லேஜ், அதுக்குள்ளே தான் என்னுடைய சின்ன வயசு படிப்பு எல்லாமே. பட் படிப்பு இருக்க காலங்கள்லேயே வந்து படிப்பு மேலே அவ்வளோ பெரிய நாட்டம் இல்லை. சுமாராக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். நிறையா நடிக்கணுங்கிற ஆசை இருந்தது அப்போவே. நிறையா அந்த வயசுலேயே சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு ஒரு 4-5 பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு கதையை எடுத்து நடிக்கிறது. அப்புறம் அந்த சமயங்கள்லேயே எம்ஜிஆர் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி கெட்டப்ஸ் போட்டு ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி தான் என்னுடைய சின்ன வயசு காலங்கள் எல்லாமே போச்சு. படிப்பு சரியில்லைன்றதுனால இப்போ ப்ரொஃபஷன் வந்து நான் கரெக்டாக எதுவும் சூஸ் பண்ண முடியாத ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன். சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னா தளம் சென்னைன்னு தெரிஞ்சுது. அதனால் ஊரில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, அங்கே இருந்தால் சினிமாவில் வர முடியாதுன்னு மட்டும் தெரியும். ஸோ 12th முடித்த உடனே நேராக சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டு சென்னை எந்த சமயத்துலேயும் வரவங்களை உடனே வாங்க எதை வேணால் எடுத்துக்கங்கன்னு சொல்கிற ஊர் கிடையாது சென்னை. சென்னை வந்து நிறையா ஃபஸ்ட்டு பாடம் கற்றுக் கொடுக்கும், அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். பொதுவாகவே சென்னை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு என்ன தேவைன்னு ஒருத்தன் வரானோ அவன் முதல்ல இங்கே வந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, சென்னைங்கிறதுனா என்ன, சென்னையில் என்ன இருக்குது, சென்னை எப்படி இருக்கும், சென்னையில் இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத முதல்ல கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டு ஒருத்தன் எவ்வளோ நாள் இருக்கானோ அதுக்கப்புறம் தான் அவன் ப்ரொஃபஷனில் ஜெயிக்க முடியுமா முடியாதுங்கிறது. ஸோ அதனால் என் கூட ஒரு 1,00,000 பேர் வந்திருப்பான், நானும் இன்னும் 2 பேர் தான் இங்கே இருக்கோம். ஆனால் ப்ரொஃபஷன் வேறு எல்லாருமே ஜெயிச்சிருக்கோம். ஆனால் சென்னையில் இருக்க முடிஞ்சவங்களால் மட்டும்தான் ப்ரொஃபஷனை கேட்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ சென்னை தான் இந்த சினிமா இருக்குதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக சென்னைக்கு வந்து சென்னை வந்த உடனே சினிமா தேவைன்னு மட்டும் தெரியும். ஆனால் சினிமாவுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. வந்தோடனே ஒரு லோன்மேன் ஜாப் கிடச்சிது எனக்கு. சிலிண்டர் லோன்மேன் ஜாப் கிடச்சிது. அப்போது லோன்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு மண்டே டியூஸ்டே வெனஸ்டேலாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சண்டே பிரேக்கில் வடபழனி எங்கே இருக்குதுன்னு கேட்டு வடபழனிக்கு டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் வந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு நடந்து வந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டீ கடையில் வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சினிமா பற்றி பேசினார். அவர் ஒரு கடைக்கு ஓடி சினிமாக்காரனா கூட, பட் அவர் சினிமானோடனே அவர் மேலே அந்த பெரிய மரியாதை வந்துட்டு சார் வணக்கம் அப்படின்னு சொல்லி அவர் கூட வச்சு நான் நட்பை ஏற்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் பிரசாத்துக்கு ஆப்போசிட்டில் வடபழனியில் முக்கியமான சினிமாக்காரர்கள் தங்கியிருக்கிற இடம்னு ஒன்றா விசாரித்து வடபழனியை சுற்றி எவரி சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் மட்டும் போய்கிட்டே இருந்தது. அதுக்கு மட்டும் தனியாக பணம் சேர்த்து வச்சுப்பேன். யாருன்னே தெரிலனாலும் சினிமா பற்றி பேசினா அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல். அது எனக்கு அப்போ தெரியல, இப்போ தான் தெரியுது. அந்த மார்க்கெட்டிங் ஸ்டைலில் அன்றைக்கி வந்து ஃபோனே இல்லாத காலகட்டங்கள்லேயே வந்து ஒரு நட்பு வட்டாரமும் அட்ரஸும் என்கிட்ட அப்போவே 1000க்கு மேலே இருந்தது. நான் இங்கே வந்து லோன்மேன் ஒர்க் பண்ணேன், டிரைவிங் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டினேன். எல்லாம் பண்ணாலும் எனக்கிட்ட அந்த சமயத்தில் இருந்த அந்த தொலைநோக்கு பார்வை எவ்வளோ சீக்கிரம் நிறைய நட்பு வட்டாரத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிட முடியுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் இருந்ததுனால நான் வெற்றி ஒலி நடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 2000 சினிமாக்காரர்களுடைய நட்பு எனக்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் லோன்மேன் ஒர்க்லேருந்து ஜம்ப்பு, இன்னொரு இடத்துல ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண முடியல. என்ன பண்ணாலும் சினிமாவை நோக்கி வந்தவங்களால் வந்து வேறு வேலை செய்ய முடியாது, அதான் உண்மை. பட் எந்த ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணாலும் அதர் ப்ரொஃபஷனில் இருக்கும்போது அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், நமக்கு அது மனசு ஒவ்வாது. அது மாதிரி எனக்கும் அது சூட் ஆகலை. அப்போது சினிமா தான் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆட்டோ ஓட்டினதே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்படி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் நான் ரெகுலராக சாப்பிட்ற ஒரு கடை இருக்குது, சுப்பிரமணின்னு சொல்லிட்டு அவரோட கடையில் அவர் தான் டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்தீங்க பாருப்பா, என்னமோ சினிமா நடிக்க ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்காங்களேப்பா, நீ போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னாரு. பல சினிமாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரி இதுவும் ஒன்று வாங்கி பார்ப்போம்னு பார்த்தா மொத்தமே இவ்வளோ காலம் தான் இருந்துச்சு. அது சின்ன பீஸ் போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அது மாதிரி பிரபல தொலைக்காட்சி தொடருக்கு நடிக்கிறதுக்கு வந்து புதுமுகங்களை தேடிட்டு இருக்கோம், இந்த அட்ரஸ்க்கு இத்தனை தேதி வாங்கன்னு போட்டுருந்துச்சு, வேறு எதுவுமே போடல. ஸோ அந்த இடத்துக்கு நான் போனேன். அதுதான் திருமுருகன் சாருடைய அதாவது மெட்டிவரி சீரியல், என்னோட முதல் சீரியல். சித்திக் சாரோட ஆஃபீஸ் அது மகாலிங்கபுரத்தில், ஐயப்பன் கோவில் பக்கத்தில். நான் அது வரைக்கும் ரெகுலராக ஐயப்பன் கோவிலுக்கு போகிற பக்தன் நான். கரெக்டாக ஐயப்பன் கோவில் பக்கத்தில் ஆஃபீஸ். அங்கே போய் பார்த்தா செலெக்ஷன் தானே ஒரு 10 பேர் இருப்பான்னு நினச்சி போய் பார்த்தா ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போகும் போல இருக்குது. அந்த தினத்தந்தி நான் மெட்ராஸுக்கு மட்டும் அனுப்பிச்ச தினத்தந்தின்னு நினச்சேன். தமிழ்நாடு முழுவதும் அடிக்கப்பட்ட தினத்தந்தி அது ஃபுல்லாக ஆட்கள் வந்து இறங்கிட்டாங்க. உள்ளே போகிறதுக்கே என்னால் முடியல. காலையில் நாங்கள் 9:30 மணிக்கு போனோம். நான் ஆக்சுவலாக அவங்கள போய் பார்த்தது 4 o'clock. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. பக்கத்துலேயே போய் வண்டிகளில் சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணோம். 4 மணிக்கு போயிட்டு பார்த்தா திருச்செல்வம் கோலங்கள் இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே இருக்கார்.
அவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஒரு பாட்டு ஓகே எடுத்து அப்படின்னு வாங்கி போட்டுருந்தார். நான் என் ஃபோட்டோ கொடுத்தேன். இது கூட அப்போ எடுத்த ஃபோட்டோ இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அது. ஒரு பாட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து சார் ஃபோட்டோவை பார்த்தோன்னே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா சார் அப்படின்னு கேட்டேன். திரும்ப அவர் பயங்கர குசும்பு பிடிச்சவர் அப்படி எடுத்து பார்த்தார். தெரிஞ்சிருச்சு தம்பி, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து ரஜினி கமல் கண்டுபிடிக்கிற ஆளாக இருந்தால் எதுக்கு சார் இவ்வளோ பெரிய செலெக்ஷன் வைக்கிறீங்க? அப்படியே போங்க போகிறவளோ ரஜினி கமலை செலக்ட் பண்ணிக்கிங்க, எதுக்கு செலெக்ஷன் வைக்கிறீங்கன்னு கோவமாக சொன்னேன். ஸோ அவருக்கு அந்த பேச்சு ஸ்டைல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அது எனக்கு தெரில. ஒரு நிமிஷம் இருங்க, அப்போ நீங்கள் ரஜினிங்கிறீங்களா கமலுங்கிறீங்களான்னு கேட்டார். அதெல்லாம் இல்லை சார், பட் எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒரு டிரைவிங்னா டிரைவிங் ஓட்டி காட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. நீங்கள் நடிகன் மட்டும் என்ன நீங்கள் மூஞ்சி பார்த்து எடுக்கிறீங்க, நடிச்சு காட்ட சொல்லுங்கள். மூஞ்சி பார்த்து நடிகன் எடுக்கிறதுனா ரஜினி சார் எப்படி நடிகனாக இருப்பார்? நம்ம நாளில் எப்போ சார் நடிகன் ஆகிறது? என் மூஞ்சி பார்த்துல என்னை செலக்டே பண்ண மாட்டீங்க கேட்கன்னு சிரிச்சிட்டார். அப்புறம் சொன்னது நீ சொல்கிறது உண்மைதாங்கிற மாதிரியும் இருந்துச்சு. சரி அப்போ நடிச்சு காட்டு அப்படின்னாரு. நான் டைரக்ஷன் எனக்கு ரொம்ப ஆசை இருந்ததுனால கதை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இப்போ சிறுகதைகள் எழுதுகிற பழக்கமும் உண்டு. அப்போ ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருந்தேன். அந்த சிறுகதையில் 2 கேரக்டர்ஸ். அந்த 2 கேரக்டர்ஸாகவும் நான் வந்து ரூமில் இருக்கும்போது என் நண்பர்கள்ட்ட நடிச்சு காட்டும். நடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட நடிச்சிட்டு இருப்போம். ஆப்போசிட் கேரக்டர் ஒருத்தன் பண்ணுவான், என் கேரக்டர் நான் பண்ணுவேன், மாற்றி. ஸோ அப்போ இந்த 2 கேரக்டரும் நானே நடித்து பண்ணி காமிச்சேன். மொத்தமாக வெளியில் நின்று கூட்டம், உள்ளே இருந்த ஆஃபீஸில் எல்லாம் கிளாப்ஸு. அந்த கிளாப்ஸில் எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட் டைம். அது வரைக்கும் வாழ்க்கையில் சக்ஸஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு கேரக்டராக அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு வந்த எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு வெற்றி தெரிஞ்சது. ஓஹோ, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வில்லேஜில் பிறந்த நமக்கு சேனலில் வரப்போகிறோம். ஆனால் என்னவா வரப்போகிறோங்கிற அந்த நாலேஜ் அப்போதைக்கு இல்லை. அதுக்கப்புறம் சரி நீ ஒன்று பண்ணு, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனார். அப்போ செல்ஃபோன் இல்லாத டைமு. அப்புறம் ஒரு மெடிக்கல் ஒன்று இருக்குது, நண்பருடைய மெடிக்கல். அந்த நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். அப்போ ஈவினிங் வந்து பாருங்கள், ஒரு 8 மணி போல் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. திரும்ப நான் ஒரு 8 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு வந்து கேட்டுக்கிட்ட நின்னேன். வந்து பார்த்தா பூட்டியிருக்கு எல்லாமே, உள்தாப்பாலாம் போட்டிருக்கு. இங்கேருந்து கத்தி பார்த்தேன், யாரும் கேட்கல. சரி வழக்கமாக அந்த எல்லோரும் இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த சென்ஸ்லேயும் இவங்க யாரும் ஏமாற்றிட்டாங்க போல இருக்கு. நடத்தி நிற்கும் போது ஒருத்தர் வந்து இறங்கினார். இறங்கி என்னது மிகி நிற்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் இங்கே காலைல செலெக்ஷன் பண்ணாங்க, அவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க. இப்போ கடைசியாக பார்த்தா 8 மணிக்கு வர சொன்னால் நான் மட்டும் தான் நிற்கிறேன், உள்ளேலாம் பூட்டியிருக்கு, ஏமாற்றிட்டாங்க சார். உடனே அவர் சொன்னார், ராமப்பா அப்படி தான் எல்லோரும் சினிமாவில் ஏமாற்றுவாங்க, நீ உஷாராக இருக்க வேண்டாமா ராம சார். சார் நான் கிளம்புறேன் சார், ஒரு நிமிஷம் நானும் தட்டி பார்க்குறேன்ட்டு இங்கேருந்து தட்டினார். உள்ளேருந்து ஒருத்தர் கதவை திறந்து வேகமாக வந்து கதவை திறந்துன்னு ஒரு உள்ளே போனார். தம்பி வாதம்பின்னு என்னை கூப்பிட்டு போனார். எனக்கு சின்ன டவுட், ஒரு யார் ஒரு அப்படின்ட்டு உள்ளே போனால் அவர் தான் திரும்புறேன். அவர்கிட்டே நான் சொல்லிட்டேன் ப்ராடக்ட் கம்பெனி. அவர் உள்ளே கூப்பிட்டு போய் கேள்வி சிரிச்சிட்டியா, அவங்க உள்ளே சாத்தி டிஸ்கஷனில் இருக்காங்க, நீ கற்றுல கூட அவங்களுக்கு கேட்கல, உள்ளே ப்ராடக்ட் கம்பெனி சொல்லிட்டியே. அவன் இல்லை சார் ரொம்ப நேரமாக வெளியே வெயிட் பண்ணிட்டேன். சரி வா அப்படின்ட்டு. ஏப்பா நீங்கள் சொன்னீங்களே ஒருத்தர் கோழி திருடினார் அடிச்சார், இவன் தானா அப்படின்னாரு. ஆமாம் இவன் தான் சார். ஏப்பா அதை நடிச்சு காட்டு திரும்ப அப்படின்னாரு. திரும்ப நடிச்சு காமிச்சார். அது எமோஷனாக இருக்கும். ஒருத்தர் அப்பாவாக வந்து எமோஷனாக சத்தம் போட்டு பேசி அழுவான். பேச்சில் கோவம் இருக்கும், ஆனால் கண்ணில் கண்ணீர் வரும். அந்த மாதிரி ஒரு ட்ராமா அது பண்ணி நான் சொல்லி நல்லா நடிக்கிறியா. இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்லவாயான்னு வெட்டி ஒலிங்கிற அந்த 500 சொச்ச எபிசோட ஒரு குட்டி கதையாக என்கிட்ட சொன்னார். குட்டி கதை சொன்னோன்னே எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ சொன்னார், அந்த தாய்மாமன் கேரக்டர் எப்படி இருக்கார் சார், அவன் தானே சார் ஹீரோன்னு. அதான் ஏன் நீ பண்ணுற அப்படின்னாரு. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போச்சு. சொன்னார், அந்த கேரக்டர் ஏதாவது ஒரு சின்னதாக நீயா ஒன்று ட்ராமா பண்ணி காட்டு, ஏதாவது ஒன்று சும்மா நீயா பேசு அப்படின்னாரு. நான் ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துகிட்டு ஒரு சீன் மாதிரி நானே வேகமாக எழுதி மனப்பாடம் பண்ணி காமிச்சேன். அதுலேயும் ஒரு சின்ன எமோஷன் இருந்தது. உடனே எந்திரிச்சு ஹக் பண்ணார். ஹக் பண்ணிவிட்டு நல்லா வருவே நீ நம்ம கூட பண்ணுற, ஃபோன் நம்பர் இருக்குது, நான் உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னாரு. ஒரு 2-3 மாதம் கழித்து தான் ஃபோன் வந்துச்சு இந்த மெடிக்கலுக்கு. அப்புறம் உடனே ஓடி போய் பார்த்தோன்னே முதலாக அளவு எடுத்து தைச்சது மஞ்சள் கலர் சட்டை, பச்சை கலர் சட்டை, ஊதா கலர் சட்டை, 3 சட்டையும் தைச்சாங்க. வேஷ்டி செப்பல், இதான் அவங்களோட கெட்டப் அப்படின்னாங்க. முதலாக எடுத்த ஷாட் வந்து ஏஆர்எஸ் கார்டனில் ஃபஸ்ட்டே ஒரு க்ளோஸ்அப் எடுத்தாங்க. பியூட்டிஃபுல் க்ளோஸ்அப் எடுத்தாங்க. அதில் எடுத்தோன்னே ஒரு என்ட்ரி ஒரு ரஜினி சார் மாதிரி இருக்கும், அவ்வளோ இதாக பண்ணாங்க. அது டெலகாஸ்ட் அப்போ ரஜினி சார் திருமுருகன் சார் சொன்னார், இந்த கேரக்டர் மட்டும் ஜெயிச்சிருச்சுன்னா அந்த சீரியல் பெரிய ஹிட்டியா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே டெலகாஸ்ட்டுக்கு எல்லோரும் உட்காந்துருக்கோம். கரெக்டாக எபிசோடில் நான் வரேன். வந்தோடனே எல்லோரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரிலங்கிற மாதிரி. எண்டில் மாமனாரை கோச்சிட்டு 48 ஃப்ரேம்ஸில் வேஸ்ட்டு தூக்கி பிடிச்சிட்டு வாக் பண்ணுவேன். எண்டுன்னு போட்டோன்னே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கைதிட்டாங்க கிரகம் பக்கத்தில். அப்படியே திருமுருகன் சார் கண்ணில் தண்ணி கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், ஜெயிச்சிட்டம்பியா நம்ம அப்படின்னாரு. அன்றைக்கி தான் நமக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. சினிமா வாய்ப்பு, நம்ம சினிமாவில் ஒரு லாஜிக் இருக்குது, மோதிர கையால் கொட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. 2 மோதிர கை நமக்கு இருக்குது. ஒன்று பாரதிராஜா சார், இன்னொன்று பாலச்சந்தர் சார்.
அந்த வகையில் நம்ம லக்கி. நான் வந்து முதல் கையில் கூட்டு வாங்கினேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஈரநிலம், பாரதிராஜா சார் டைரக்ஷன். அது கிடைச்சதும் அதான் சொல்லுவாங்க, அந்த கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவாங்க. நான் லைஃப்பில் வந்து அந்த கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், கஷ்டம் இருக்கும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது மறந்துருக்கும். அப்படி ஒரு பேசிக் ஒரு கஷ்டம். நான் சீரியலில் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு மெட்டிவலியில். அந்த டைமில் வந்து சினிமா பண்ணலாம், சினிமா இதுக்கு மேலே நம்ம சீரியலில் இருக்க வேண்டாம், சினிமா பண்ணலாம், சீரியல் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் டிசைட் பண்ணேன். அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்குறதே பாரதிராஜா சாராக தான் இருக்கணும்ன்ட்டு பாரதிராஜா சார் போய் பார்த்தேன். அங்கே ஆஃபீஸ் போகும்போதே முன்னாடியே ஒருத்தர் வந்து, தம்பி நீ போஸ் தானேன்னு ஒரு கேரக்டர் வந்து கேட்டார். ஆமாம். ஏன்னா இங்கே அப்படின்னாரு, மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறாரு, அது கேட்கலான்னு. ஏன்னா படமே முடிஞ்சதுக்கப்புறம் நீ வர அப்படின்னாரு. இல்லை சார், இப்போ தான் படம் நடிக்கிறதுக்கான விஷயம் கிடச்சி, எனக்கு மெட்டீரியலில் வந்து நடிக்கிற டேட்ஸ் கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இனிமேல் தான் சினிமா நடிக்கணும் டிசைட் பண்ணிங்க, சீரியல் நான் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் சார். அப்படியா, சரி வா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாரதிராஜாவை பார்க்க போகும்போது வெளியில் வந்தவர் என்னை தரன்னு கூப்பிட்டு போகிறா. ஸ்ட்ரைட்டாக பாரதிராஜா என்ன அப்படின்றாரு. கட் பண்ணால் அவர், இந்த பையன் பார்த்துருக்கீங்களா நீங்கள், பார்த்த மாதிரி இருக்கானே, எல்லாம் மெட்டி ஒலின்னு ஒரு சீரியலில் பிச்சு ஓதிட்டு இருக்கானே அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். ஆமாய்யா, அந்த போஸ் கேட்டு தானேயா, நல்லா நடிப்பானையா அப்படின்னாரு. பயங்கர சந்தோஷம் எனக்கு, பாரதிராஜா சார் நல்லா நடிப்பான்னு சொல்லிட்டாரு. அப்போது சொன்னார், இது மாதிரி கடைசி படம் முடிகிற சமயத்தில் வந்திருக்காப்புல அப்படின்னு. இந்த நம்பர் நான் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்க, அடுத்து ஒரு 15 நாள் ஷெட்யூல் இருக்கலாம், அதில் ஏதாவது சின்ன கேரக்டர் பையனுக்கு போட்டு விட்டுறலாம் அப்படின்னு ஓப்பனாக அப்படியே பாரதிராஜா சார் டக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இருப்பு கொள்ளலை சார். அப்படியே கீழே இறங்கி வந்தால் இவ்வளோ பண்ணீங்களே சார், நேராக கூப்பிட்டு பண்ணீங்களே சார், நீங்கள் யார் சார்னு கேட்டேன். நான் தான் கிழக்கு சிம்மையில் கதாசிரியர் யார், ரத்னகுமார் நான் தான். சார் சாரி சார். அப்போ அவர் சொன்னார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா, காரணம் என்னென்னா எனக்கிட்ட ரொம்ப பேர் கேட்டாங்க அவன் தம்பியான்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு வாய்ஸ் ஒரே மாதிரி, மாடுலேஷன் ஒரே மாதிரி. இப்போ வில்லேஜ்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு எனக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன அவங்க தம்பி நடிக்கிறான்னு நிறைய பேர் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டாங்க. குறைந்தபட்சம் 1000 பேராச்சும் கேட்டிருப்பாங்க. எனக்கு நீ மானசீக தம்பியா, அதனால தான் உனக்கு இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு செல்ஃபோன் வந்துருச்சு. அந்த டைமில் ஃபோன் வந்துச்சு. ரத்னகுமார் சார் கூப்பிட்டாரு, ஆஃபீஸ் வேகமாக வாயானாரு. போனேன். ஃபோனை வச்சு நான் கெட்டப்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா சின்ன கேரக்டருக்கு இவ்வளோ கெட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு ரத்னகுமார் சார் கேட்டேன், என்ன சார் கேரக்டர் அப்படின்னு. இரியா, இங்கே பெரிய சிக்கல் ஒன்று போயிட்டுருக்கியா, நீ முதல்ல நீ ஃபோட்டோலாம் எடுக்கட்டுமியா அப்படின்னாரு. சரின்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஃபோன், வாயா திரும்ப ஆஃபீஸுக்கு திரும்ப போனேன். அந்த கெட்டப்பை மாற்றி வேறு கெட்டப்லாம் போட்டு பார்த்தாங்க. சரி திரும்ப போய்ட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு ஃபோனு, தேனியில் ஷூட்டிங் உடனே கிளம்பு அப்படின்னாங்க. என்ன கேரக்டர் எதுவுமே தெரியாது. தேனி கிளம்பி போயிட்டேன். தேனி கிளம்பி போனோடனே உள்ளே போய் இறங்குறேன். பாரதிராஜா சார் பார்த்துட்டு, அன்னைக்கு என்னையா கருப்பாக வில்லேஜ்கார மாதிரி இருந்தால் இன்றைக்கி சிறப்பாக நல்லா இருக்கான் அப்படின்ட்டாரு. ஆனால் அதுக்கு வரைக்கும் ஏசியில் நான் போனதே கிடையாது. வீட்டிலலாம் ஏசி கிடையாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயினில் போய் செகண்ட் ஏசியில் போட்டு விட்றாங்க. என்ன செகண்ட் ஏசியில் போட்டு விட்டோடனே அந்த ஏசி சில்லுக்கும் இருந்த சந்தோஷத்துக்கும் முகம் கொஞ்சம் பூரிப்பாக அழகாகிடுச்சு போகுது. அவன் என்ன எப்படி இருக்கான் போக சொல்லியா அப்படின்ட்டாரு. ஐயோ எப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு இந்த காலைல 7லேருந்து 11 மணி வரல அந்த வெயிலில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி கீடி கலைச்சு பக்கத்தில் ஒரு லோக்கல் செல்வன் இருந்துச்சு. அவன்கிட்ட போய் கச்சாமச்சான் முடி வெட்டியான்னு சொல்லி அவன் கச்சாமச்சான் முடி வெட்டி என்னென்னமோ பண்ணி திரும்ப வந்து நின்னேன். என்ன பண்ண அசிங்கமாக இருக்கேன்னாரு. சார் அசிங்கமான இடத்துல போய் முடி வெட்டேன் சார். அதை சிரிச்சுட்டு சொன்னார், அவ்வளோ ஆர்வமாக இருக்கியா நீ, இந்த ட்ரெஸ்ஸை போடுங்கயான்னு ஒரு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் போட்டு. எனக்கு அது வரைக்கும் அவர் நான் எப்படி நடிப்பேன்னு அவருக்கு தெரியாது, ஆர்வம் மட்டும்தான் பார்த்தார். அப்போ ஒரு விதும்பேல் நிற்க வச்சு லோவில் ஒரு ரவுண்ட் ரேலியில் சும்மா ஒரு டைலாக் எழுது தேன்மொழி அப்படின்னா தேன்மொழி ரைட்டர்கிட்ட சொன்னால் அவங்க டைலாக் எழுதி கொடுத்தாங்க. அவங்க வந்து டைலாக் கீழே இருந்து சொன்னாங்க. நான் மேலே கேட்டேன், இப்போ டென்த்து டைலாக் ஓகே சார். அவன் ஒரு தடவை தான் சொல்லியிருக்கா ஓகேங்கிற. இல்லை சார் மெமரி ஆயிடுச்சா டேக் அப்படின்ட்டார். நான் பண்ணோடனே இல்லை சார் ஒரு மானிட்டர் அப்படின்னேன். நான் ஒரு ரவுண்ட் ரேலி மானிட்டரு. அதனால் ஆவேசமாக பேசி முடித்தோடனே கீழே வாயா அப்படின்னா கீழே போனோடனே உனக்கு இது எத்தனாவது படம் அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு படம். நான் பாரதிராஜா அவனுக்கு தெரியுமா? தெரியும் சார். கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் நடிக்கிறேன் அப்படின்னா. சார் நடிக்கிறது என்ன சார் பயம் அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு 10 நிமிஷம் உட்கார வச்சுட்டு அவரும் ரத்னகுமார் சார் தேன்மொழி மேடம் கேமராமேனில் ஏதோ குச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கழிச்சு என் ட்ரெஸ்ஸை கேட்டாங்க. சரி அனுப்ப போகிறாங்க வீட்டுக்கு நினச்சா வேறு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. வேறு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு இப்போ நான் உட்காந்துருக்க இடம் இருக்குல்ல அதை தூக்கிட்டு ஆப்போசிட்டில் நடந்து வர்ற மாதிரி வச்சு அவன் டைலாக்கை பேச சொன்னாங்க. அந்த டைலாக் பார்த்தா ஆக்சுவலி ஒரு ஃபோர்ஸாக இருந்தது. ஏன்னா டைலாக் நல்லா இருக்கே அப்படின்னு அந்த டைலாக் பேசினேன். அது ஒரு மானிட்ரு. ஒன்று இருப்பா அப்படின்ட்டு டக்குன்னு கேமராமேனை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சத்தமாகவே சொன்னார், இந்த பையன் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறான்ல. ஆமாம் சார். ஃபஸ்ட் ஷாட்டில் ஆமாம். ஏப்பா ஒரு சென்டிமெண்ட்டாக அவன் பெருசாக வளர்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று எழுதுப்பா அப்படின்னோடனே முதல்ல அந்த ஊரில் கால் வைக்கிறேன். வக்காலி இனிமேல் புயல் தாண்டா அப்படின்னு டைலாக் எழுதினாங்க தேன்மொழி. அந்த டைலாக் தான் நான் ஃபஸ்ட்டு பேசின டைலாக் பாரதிராஜா சார் படத்தில். அப்புறம் கீழே இறங்கி வந்து கேட்டேன் நான் தேன்மொழிகிட்ட என்ன தான் நடக்குதுன்னு. ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் வில்லன் வந்து சீமான் அண்ணன்.
சீமானண்ணன் கிளைமேக்ஸில் நியூடாக நடிக்க மாட்டேன்னு இப்போ தான் சொன்னார். சொல்லி 1 hour தான் ஆகுது. ஆனால் அவர் ஏற்கனவே 15 நாள் ஷூட்டிங் பண்ணிட்டோம். இப்போ சீமானண்ணனை தூக்கிட்டு 1 வச்சு 15 நாள் ஷூட்டிங் பண்ண போகிறோம், நீ தான் அந்த படத்தில் வில்லன் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படமே எனக்கு பாரதிராஜ் சார் படம் வில்லன். அந்த படத்தில் நியூடாக ஆக்ட் பண்ணியிருந்தேன். நேஷ்னல் அவார்டுக்கு போச்சு. அந்த ஜூரியில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டில் நான் கடைசி வரைக்கும் முட்டி மோதி வந்தேன். அன்றைக்கி நைட்லாம் என்கிட்ட பாரதிராஜ் சார் பேசிட்டே இருந்தார், உனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு படம் நேஷ்னல் அவார்டு கிடைக்கும்னு நினச்சேன். இப்போ பரவாயில்ல, இன்னும் வாங்கிக்கலாம். பட் என்னோடய முதல் படம் அனுபவமே ஒரு பெரிய அனுபவம். வித் சுகாஷினி, பாரதிராஜா சார், ஒரு பெரிய செட்டப்பு, ஒரு பெரிய சினிமா பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக நான் சினிமா எனக்கு ஃபஸ்ட் படம். பொதுவாக நான் இன்னும் திருப்தியாக நடிக்கலை அப்படின்னு வேணால் ஒத்துப்பேன். எனக்கு நான் சினிமாவில் நான் நினச்ச மாதிரிலாம் நடிச்சிட்டேன்ப்பா அப்படின்றது நான் இன்னும் பண்ணவே இல்லை. நான் ஹைலி டேலண்டடாக என்னுடைய திறமைக்கு நான் கொஞ்சம் பெட்டராக நடிக்கலாமே எனக்கு ஆசை உண்டு. பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வெளியில் எவ்வளோ பெரிய இயக்குநர்களை சந்தித்தாலும் யாரை சந்தித்தாலும் சொல்லுவாங்க, இப்போ என்னையா போ சொன்னோச்சு கேட்டால் ஞாபகம் வர மாட்டேங்குது. லிங்குசாமி சார் அதான் சொல்லுவார், முருகதாஸ் சார் அதான் சொல்லுவார், ஐயோ போஸ் ஐயோப்பா அப்படிம்பாங்க. பட் உண்மையாக இருக்கும், பொய்யா நடிக்கலாம் இல்லை. அவங்க உண்மையிலே படம் பண்ணும்போது நானும் போய் பார்க்கல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் மிஸ் ஆகிடுது எனக்கு. ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு வேளை ஓகே இல்லை இந்த படம் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னு சொல்கிற படம் தலைநகரமில் இன்டர்வலில் வர கேரக்டர் சுந்தர் சார். அந்த படம் செலெக்ஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சுந்தர் சார் கூப்பிட்றாருன்னா அடிச்சு பிடிச்சி ஓடினேன். சுராஜ் சார் டைரக்ஷனு போய் பார்த்தோன்னே வேணான்ட்டார். இல்லை வேணாம் போஸ், நான் வேறு மாதிரி நினச்சேன். சரி, ஏன்னா அவர் 6.2, நான் 5.7. புஷ்குன்னு போய் நின்று அங்கேயே ஒரு டென்ஷன் ஆகிட்டார். ஒரு ஆள் வேறு நல்லா மெல்லியாகி நான் அப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி 6 pack ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ சரி கிளம்புறமேன்னு ரொம்ப வருத்தத்தோடு என்ன பண்ணேன்னா, அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயிட்டு வந்தப்போ மொட்டை அடிச்சிருந்தேன். மொட்டை அடித்து நிறையா முடி தாடியெல்லாம் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ ஒன்று கையில் இருந்துச்சு. அப்போ நான் அந்த ஃபோட்டோவை மட்டும் சார் பின்னாடி பேர் ஏதாவது சின்ன கேரக்டர் இருந்தால் கொடுங்க சார்னு கொடுத்துட்டு கீழே போய் கார் எடுக்கிறேன். ஃபோன் வருது, யோ திரும்ப மேலே வாயா மேலே. என்ன நீ முதல்ல இந்த ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன், என்ன சார் இதுதானே எங்களுக்கு வேணும், நீ இப்படி வந்து நின்னோன்னு நீ எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டார். ஐயோ சார் என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் வேணும், இதே மாதிரி மொட்டை அடிப்பேன் அடிச்சுக்கிறேன் சார்னா. அப்படி பண்ண படம் தான் தலைநகரம். அதான் நான் உண்மையிலே நான் ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அனுபவிச்சு நடித்த படம். அது கரெக்டாக அதில் வந்து சாகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ பையன் ஓடி வந்து அப்பா அம்மா போய் நல்லா படி. ஏன்னா ஒரு ரவுடி அதுக்கு முன்னாடி தான் அவன் சொல்லியிருப்பான் ஃப்ரெண்டுக்கிட்ட, ரவுடிசம்லாம் வேணாண்டா, புள்ளக்குட்டியோட சந்தோஷமாக வேணான்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ அந்த பையன் வந்து தான் செத்து போகிறோங்கிற சமயத்தில் ஒரு தகப்பனுக்கான நிதானமும் அவனோட அடுத்த என்ன பண்ணணுங்கிற ஒரு டிசைடிங்கும் இருக்கும். அப்போ பையனை கூப்பிட்டு ரொம்ப திருத்தமாக ஒரு விஷயம் சொல்லுவான், டே போ நல்லா படி, அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ ஒரு கத்தியில் குத்து விழுந்தால் அழாமல் ஒன்றும் பண்ணாமல் ஃப்ரெண்டை பார்த்து சிரிப்பான். அந்த சிரிப்பில் என்ன இருக்கும்னா, எவ்வளவோ சொன்னேன் கேட்டியாடா, இப்போ நான் தான் சாகுறேங்கிறது அதில் இருக்கும். அது படம் எடிட்டிங் முடிச்சுட்டு சுந்தர் சார் சொன்னார், யோ நீ நடிக்கும் போது எனக்கு தெரிலையா, ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கியா அது அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு இப்போவும் நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தலைநகரம் தான். இல்லை ஒரு ஆக்டர் வந்து நான் இப்போ சமீபத்தில் நமக்கு நிறைய விவாதங்கள் வரும். நம்ம யாராவது நல்லா வளர்ந்த நடிகரை பற்றி நம்ம குறை பேசும்போது யோ நீ பொறாமையில் பேசுகிறது அதெல்லாம் இல்லை. பட் நடிகன் ரொம்ப முழுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் தலைநகரில் ஹியூமர் ஒரு ஏரியா பண்ணியிருப்பேன், அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதிலே ஆக்ஷன் பண்ணியிருப்பேன். நான் அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஹியூமராக நடிக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல ஏன் வரலன்னா எனக்கு தெரியாது. பட் நான் ஹியூமரும் கரெக்டாக பண்ணேங்கன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி எமோஷன்ஸ் நிறையா பண்ணிட்டேன், ஆக்ஷன்ஸ் நிறையா பண்ணிட்டேன். நான் என் சைடில் நான் ஓரளவுக்கு நடிகனா எல்லாமே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நம்ம பார்க்கும்போது சில படங்களில் நடிக்கும் போதும் சரி, சில பேருக்கு வந்து ஒரு ஜானர் மட்டும்தான் வரும். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணம் கொடுத்து வெளி மாநிலங்கள்லேருந்து கூட்டிகிட்டு வரப்பட்ட உயரமான சில நடிகர்களுக்கு இப்போவும் என்ன வரும்னா, அவங்க சீரியஸாக கண்ணை முழிச்சிட்டு இருப்பாங்க. பட் 40 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து அவங்க நடிக்க அவங்க அடுத்த ஜானர் பண்ண மாட்டாங்க. நமக்கு தான் இருக்கவே இருக்காங்க 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. நாசர் இருக்கார். நாசர் இஸ் த கிரேட் பர்சன். அவர் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மட்டும் பண்ண அந்த ஹீரோயிசமும் அதில் இருக்க காமெடியும் சரி, அதில் இருக்க வில்லனிசமும் சரி, இன்னொரு நடிகரால் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அடுத்தது பிரகாஷ் ராஜ் சார் எல்லா ஜானரும் பண்ணிட்டார். எல்லா ஜானரும் நம்மளால் அவ்வளோ தூரம் கவரப்பட்ட ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் மேலே நான் என்னுடைய காட்ஃபாதராக நினைக்கிறது எஸ்வி ரங்காராவ் தான். நான் இன்றைக்கி வரைக்கும் மதிக்கக்கூடிய மிக 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 முழுமையான ஒரு நடிகர். அதே மாதிரி சகஸ்ரநாமம் அவர் வந்து அந்த காலத்தில் புராணங்கள் பேசியிருந்த சமயத்திலும் யதார்த்த சினிமா பேசின ஒரு அருமையான நடிகர். நம்ம அவங்கள தான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு எஸ்வி ரங்கராவ் சார் வந்து பண்ணும்போது ஒரு படத்தில் அப்பாவை நடிச்சிருப்பார், ஒரு படத்தில் அண்ணனா நடிச்சிருப்பார், இன்னொரு படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். அது ரெண்டுக்கும் நம்மளால் கம்பேரிசனே இல்லாத வில்லன் பண்ணியிருப்பார். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் என் பிரதரில் அவங்க பேசும்போது சொல்கிறேன், கன்னிபருவத்தில் படம் பாரு பாக்யராஜ் வில்லன் பண்ணியிருப்பாருன்னு. வாட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அது ஒரு ஏரியா இருக்குது. அதே பாக்யராஜ் சார் பண்ணாத ஹியூமர் கிடையாது, அவர் பண்ணாத ஆக்ஷனும் கிடையாது. ஸோ
ஸோ முழுமையான அது நானும் பாக்யராஜ் சார் நம்ம நடிகன்னே சொல்ல மாட்டோம். அவர் பெரிய ஸ்க்ரீன் பிளே டேரக்டர்னு பார்ப்போம். எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் அவர். கொஞ்சம் நான் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்ன ஆக்டர்னு டக்குன்னு பாக்யராஜ் அப்படியெல்லாம் போகிறீங்கன்னு. பட் திஸ் இஸ் ட்ரூ. நான் ஆக்டராக வந்து இன்னும் பெருசாக ப்ரூவ் பண்ணால் தான் நான் நம்பலை. பட் இருந்தாலும் கூட எனக்கு வந்ததுலேருந்தே சினிமாவுக்கு வந்ததில் டைரெக்ஷன் தான் என்னோடய ஜானர். நான் அதை நோக்கி தான் என்னோடய பயணம் இருக்குது. அதுக்காக தான் கதைகள் பண்ணுறதா இருக்கட்டும், முயற்சி கிட்டத்தட்ட 2009 முயற்சி செஞ்சு 2011 படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து, அப்புறம் 12 ஒரு தடவை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து, 13 ஒரு தடவை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து, 15 வரைக்கும் ஆரம்பிக்கிற மாதிரி வந்துட்டு போயிடும். நான் கொஞ்சம் கூட அதை தளர்ந்துடலை. வெளியில் வந்து என்ன போஸ் படம் ஆரம்பித்து விட்டுட்டாப்புல என்ன டாக் இருக்கும்போது கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சொல்லுவாங்க வீட்டில் அதெல்லாம் சொல்லாதீங்க இருமா, அதை பற்றி கவலை இல்லைன்றதுனால நான் சொல்லுவேன். பட் டைரெக்ஷன் தான் என்னோடய எய்ம். ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு ஒருத்தன் இருக்கும்போது அவனை கூப்பிட்டு என்னையா அப்படின்னு கேட்டால் ஜெயிக்கிறதுக்காக தான் பண்ணுறேன்னு எல்லாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதே வார்த்தையை தான் நானும் யூஸ் பண்ணுறேன். ஜெயிச்சவனும் அதான் யூஸ் பண்ணுவான், படமே எடுக்க தெரியாதவனும் அதான் சொல்லுவான். பட் அதை தான் நம்மளும் சொல்லி ஆகணும். ஏன்னா வார்த்தை ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நானும் ஜெயிப்பேங்கிற வார்த்தையை தவிர ஒரு வார்த்தை இல்லை. பட் வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காமிச்சார். ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ஓகே அப்படின்ட்டு. உடனே ஒரு சின்ன விவாதம் எல்லார்கிட்டையும் வரும்போது நான் சொன்னேன், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாரில் உட்காந்துருந்தோம். ஒரு பியர் கிளாஸ் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிராண்டி கிளாஸ் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சூட்டர் கிளாஸ் எடுத்து வச்சுட்டு 3லேயும் தண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒருத்தர் கேட்டேன், ஃபுல்லாக இருக்கா? இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. 3லேயும் கிளாஸில் தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் கிளாஸோட அளவு அது மாதிரி. ஒரு படம் என்பது எல்லாருமே எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் மாதிரி. ஆனால் கிளாஸோட சைஸ் என்னங்கிறது தான். அது மாதிரி படம் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே எடுப்பாங்க, எல்லாராலையும் எடுக்க முடியும். பட் ஆனால் அவங்களோட எண்ணத்தினுடைய அளவு என்னங்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஓடும் பொழுதோ ஓடாத பொழுதோ விமர்சிக்கப்படும் பொழுதோ மட்டும்தான் தெரியும். மாதிரி நானும் வந்து ஒருவேளை ஓட்கா கிளாஸாக கூட இருக்கலாம், இல்லை ஷூட்டர் கிளாஸாக கூட இருக்கலாம். பட் நானும் ஒரு நாளைக்கு படம் எடுப்பேன். பட் அதுதான் என்னோடய பிக் டார்கெட். அம்மா, அப்பா, 3 சிஸ்டர்ஸ், அண்ணன், நான் கடைக்குட்டி. அப்பா வந்து ஏதோ ஒரு நாள் சினிமாவுக்காக வந்து சினிமா கிடைக்காம திரும்பி போனவர் அப்படிங்கிறது நான் பல தடவை இங்கே கிடைக்காம திரும்பி ஊருக்கு போனப்போ என்ன ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார். இந்த 5-6 வருடங்களும் உன்னை வந்து நான் வந்து கம்பல் பண்ணி திரும்ப சென்னை போன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இதே மாதிரி நான் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ஒருவேளை எனக்கு அடுத்த நாள் கூட எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கலாம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நினச்சேன், நம்மளால் ஒரு நடிகனாகவே ஆக முடியாமல் போச்சு, நம்ம முயற்சியின்மை தான் அப்படின்னு அவர் நினச்சார். அதை என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஓ இதை நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சரியாக போச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வந்தேன்னா நடிகன் அவர் ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தடவை தான் முதல் முறையாக 9 மாதம் ஊருக்கு போகாமல் சினிமா ட்ரை பண்ணி, அப்போ தான் மெட்டிவலி டெலகாஸ்ட் முடிஞ்சு மெட்டிவலி சூப்பர் ஹிட்டுன்னதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போகும்போது என்னோடய ஃபாதர் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருப்பார். அந்த சைக்கிளில் வந்து நான் இறங்கும்போது என் பெட்டியை பின்னாடி வச்சுக்கிட்டு நாங்கள் நடந்து பேசிட்டே போவோம். என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பயணம் வித் மை ஃபாதர். அவர் வந்து சைக்கிளில் வச்சுட்டு எப்போதும் 5:30 மணிக்கு வர பஸ்ஸுக்கு 4:30 மணிக்கே வந்து நின்னதாக சொன்னார். என்னென்னு கேட்டேன், இன்னும் நான் சீக்கிரமே நீ வந்துடுவேன்னு நினச்சேன் அப்படின்னாரு. 5:30 மணி தானேப்பா பஸ் வரும். ஓகே, போயிட்டே இருக்கும்போது சொன்னார், எப்படி இருந்தது அனுபவங்கள், பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னார். நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட அப்படியே பேசிவிட்டு ஷேர் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவர் கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு. ஆனால் அது வரைக்கும் ஒரு சைக்கிள் தள்ளிட்டு என்னை கூட்டிகிட்டு போகும்போது இருந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக நடந்து போனாருங்கிறது மட்டும் தெரியும், இவன் என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தகப்பனுக்கு என்னால் ரொம்ப சீக்கிரமாக சில விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஒரு கலைமாமணி ஒன்று வாங்கி அதை அவர் கழுத்திலே போட்டு அதுக்காக சந்தோஷப்பட்டார். ரஜினி சார் பார்க்கணுன்னாரு, கூட்டி போய் காமிச்சேன். கலைஞர் பார்க்கணுன்னாரு, கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். ஒரு கட்டத்தில் ஊருக்குள்ளே வந்து வாழ்ந்து கெட்டவங்கிற பேரை பிரேக் பண்ணணும்னு நினச்சாரு, அதை பிரேக் பண்ணினேன். வீடு கட்டணும்னு நினச்சாரு, அதுக்காக ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டில் அப்போ ஒரு இடம் வாங்கி போட்டோம். பட் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். திஸ் இஸ் ஃபாதர். மதர் இப்போவும் இருக்காங்க. அம்மா தான் எனக்கு எல்லாமே, எனக்கான தைரியம், எனக்கான கலையார்வம். இன்றைக்கும் நான் ஸ்டேபிளாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான காரணம் அம்மா. அதுக்கப்புறம் எனக்கு அம்மாவும் அப்பாவும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு அண்ணன். 2 பேர் வேலையும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு செஞ்சிட்ருக்க ஒரு பிரதர். 3 சிஸ்டர்ஸ், அம்மா மாதிரி அவங்க 3 பேரும். இதையெல்லாம் மீறி சமீபத்தில் இன்றைக்கி உங்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமானது என்னோடய மனைவி. ஒரு லவ்னால் ரொம்ப ஷார்ட்டாக தான் லவ் இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளோ தூரம் பயணிக்க தெரியாது. லவ்னு தெரிஞ்சு இதுதான் ட்ரூன்னு தெரிஞ்சதுன்னா 3 நாளில் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா 3 நாள் பார்த்தாலும் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு லவ் வரல. அதான் சொன்னேன், எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி லவ் வரல, லவ் வந்துருச்சு, இதுக்கு எதுக்கு டைம் எடுக்கணும், இல்லை காதலுக்கான டைம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவோம். உண்மையாக சொல்லணுன்னா முதல் குழந்தை பிறந்து என்னுடைய முதல் பையன் தேஜஸ்வின் 11 இயர்ஸ் ஓல்டு, பாப்பா 7 இயர்ஸ் ஓல்டு பவத்தாரணி. பட் இவங்கெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நான் என் வைஃபை லவ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டைம் தான், இப்போ தான் அதிகமான ஃபன்னு, தனியாக சினிமாவுக்கு போகிறது, ஊரை சுற்றுறது, காரில் ஊரை சுற்றுறது இப்போ தான் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி பண்ணலை. உண்மையிலே என்னோடய மனைவியை ரொம்ப காதலிக்கிற தருணம் எனக்கு இதுதான். பட் இதுதான் சரியான டைமும் கூட.
அருமையான வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. மனைவி வந்து எனக்கு என்னுடைய அருமையான விமர்சகர். ஒரு படம் நல்லா இல்லைனா மூஞ்சிக்கு நேராக சொல்கிறதா இருக்கட்டும், நல்லா இருக்குனாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறதா இருக்கட்டும், என் ஸ்டெப்ஸு தவறுனாலும் சொல்கிறதா இருக்கட்டும், என் முகம் மாறுது, ஐயோ உங்கள் முகம் மாறுது ப்ளீஸ் ஜிம்முக்கு போங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நான் ரொம்ப நேசிக்கிற கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாயிட்டேன்னா திட்டுறதா இருக்கட்டும், அதே கிரிக்கெட்டில் நான் சிசிஎல்ல இன்றைக்கி வர்றதுக்கு அவங்கள்ட்ட இருந்த வேண்டுதலாக இருக்கட்டும் சொல்லி நிறையா பார்ட் ஆஃப் மை லைஃப். என்னோட ஒய்ஃப் சச் பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அவ்வளோதான் என்னுடைய குடும்பம். அது இல்லாமல் சில நண்பர்கள், அந்த முக்கியமான நண்பர்கள்னால தான் இன்றைக்கி அடுத்தடுத்த தளம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. சிசிஎல் வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும், காட்ஸ் கிஃப்ட். என்னடா அவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறீங்க சிசிஎல்லேருந்து என்ன பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு கிரிக்கெட்டராக நான் வந்து இன்றைக்கி மெட்ராஸில் இருக்கக்கூடிய எல்லா கிரவுண்ட்ஸும் விளையாண்டுட்டேன். மெட்ராஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிளேயர்ஸ் கூட விளையாண்டுட்டேன். இன்றைக்கி எங்கே போய் விளையாட போனால் எப்படி இருக்கீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய கிரிக்கெட் விளையாண்டுட்டேன் இந்த 10 வருஷம். அப்படி நான் சினிமாவும் கிரிக்கெட்டையும் வந்து சமமாக பார்த்த சூழலில் என் ஒய்ஃப்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு நீ கிரிக்கெட் விளையாடினா வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்ன நாட்கள்லாம் கூட உண்டு. ஆனால் என் மனைவி ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ இன்டெப்த்து கிரிக்கெட் போகிறீங்க அப்படின்னா, நீ வா வந்து பாருன்னு சொல்லும் பொழுது நான் பணம் செலவு பண்ணி ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், பேட்டிங் கற்றுக்கிட்டது, பவுலிங் கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 30 கிராஸ் ஆகிடுச்சு. கேட்டாங்க இந்த வயசில் உங்களால் எப்படி பண்ண முடியுது? அதான் சொன்னேன், சின்ன வயசில் எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் 18, 20, 21, 22 வந்து நான் லைஃப்பில் ஒரு இளைஞன் பார்க்கக்கூடிய எதையுமே பார்க்கல. நான் 30க்கு மேலே எனக்கு பணமும் காசும் வருமானம் இருக்கும் பொழுது அப்போ நான் என்னவெல்லாம் மிஸ் பண்ணணும் அதை நான் பண்ண போகிறேன். அதுதான் இந்த லவ்வும் கூட. 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு காதலே கரெக்டாக கிடைக்குது. ஸோ உன்னை லவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நான் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த பயணம் தான் ஓரளவுக்கு கிரிக்கெட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடங்கள் சிசிஎல் டீமுக்கு ஆப்போனண்ட்டாக வெவ்வேறு டீம்ஸில் போய் விளையாண்டேன். அதில் நட்பு கிடச்சிது. இதில் முக்கியமாக இந்த தடவை சிசிஎல்லில் விளையாடுறதுக்கு முதல் காரணமாக இருந்தது வந்து விஷால் சாரை ட்ரிச்சியில் போய் பார்த்தேன். நெக்ஸ்ட் இயர் நிச்சயமாக விளையாடுறீங்கன்னாரு. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் விக்ராந்த் அண்ட் விஷ்ணு போத் ஆர் மை பிரதர்ஸ். அந்த பிரதர்ஸ் 2 பேரும் வந்து போசனை உள்ளே இருக்கணும், அவர் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக கிடையாது, இவர் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து பூஸ்ட். இவரை நீ பாரு, அவர் வந்து 30 கிராஸ் 40 நியர், அவர் வந்து ஓடுற ஓட்டம் நம்ம யாராலையும் ஓட முடியல. அவர் கத்துற அவர்கிட்ட இருக்கிற எனர்ஜி உங்கள் யார்ட்டையும் கிடையாது, அவர்கிட்ட இருக்க ஸ்பிரிட் யார்ட்டையும் கிடையாது. என்னை வச்சு தான் எல்லாருமே திட்டுவாப்பில். ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப கோவம் வச்சுன்னா போசனை நீங்கள் இறங்க முன்னாடி எனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விஷ்ணு திட்டுவாப்பில், பார்த்தீங்கல்ல போசனை என்ன பண்ணாருன்னு சொல்லி. ஸோ இதுக்காக என்ன டீமில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் என்ன பண்ணாலும் விஷ்ணுவாக இருக்கட்டும், விக்ராந்தாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஒரு பார்வை என்னை பார்த்துப்பாங்க. எனக்கான மரியாதை பயங்கரமாக கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாத்தையும் மீறி சிசிஎல்ல நம்ம இவ்வளோ கிரிக்கெட்ஸ் பார்க்குறோம். நான் போய் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட்ஸில் விளையாண்டேன். எனக்கு மறக்க முடியாத ஒரு இது. இப்போ ஒரு சின்னசாமியில் போயிட்டு நான் ஃபீல்டிங் பண்ணும்போது, ஐயோ இங்கே தான் டிவிலியர்ஸ், இங்கே தான் சச்சின் டெண்டுல்கர்ஸ், இங்கே தான் தோனின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை சுற்றி வந்துட்டு இருந்தேன். நம்ம தூரத்துலேருந்து பார்த்து அந்த கிரவுண்டில் விளையாண்டோம், அகமதாபாத்தில் விளையாண்டோம், ஹைதராபாத்தில் விளையாண்டோம். ஸோ ஹாப்பி. நான் பிறந்து வளர்ந்து பேட்டை தொட்டதுக்கு இது சிசிஎல்ங்கிறது வந்து ஆக்சுவலி என்னோட எப்படி சினிமாவில் நடிக்க வந்துட்டு நான் இன்றைக்கி சினிமாவில் பொசிஷனில் இருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கிறேனோ, அது மாதிரி நான் கிரிக்கெட் விளையாட வந்துட்டு சிசிஎல்லில் இருக்கிறது என்னோட மிகப்பெரிய பெருமையாக நான் நினச்சிக்கிறேன். எனக்கு நான் இடைப்படும் பொழுது என்னோடய எல்லா விஷயமும் சரின்னு சொல்லி எனக்கான கால்குலேஷனுக்கு அது சரியாக இருக்குது, நம்ம இனிமேல் பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது தான் எனக்கு சிசிஎல். நான் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ், இப்போ லாஸ்ட்டாக போயிட்டு வந்தேன், மொராக்கோ போயிட்டு வந்தேன். பட் எனக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததில் தான் ஒரு பெரிய லவ் இருக்குது. ரீசன், எங்கள் அம்மா பிறந்த ஊர் வந்து ஸ்ரீலங்கா. அப்போது எங்கள் அம்மா வந்து நான் ஸ்ரீலங்கா போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஊரெல்லாம் சொல்லி, அங்கே சில ரிலேட்டிவ்லாம் சொல்லி எல்லாம் போய் பாரு அப்படின்னாங்க. பட் அவங்க யாருமே இங்கே இல்லை. பட் அவங்களுடைய சந்தோஷம் அது. நான் போய் பார்த்தேன். அப்புறம் அம்மா பிறந்த ஊர் இது பக்கத்தில் தான் சொல்லும்போது, பட் என்னமோ தெரியல, அங்கே போனோடனே எனக்கு என்னை மீறி அது ஏன் ஊர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, உங்கள் பூர்வீகம் எல்லாமே ஸ்ரீலங்கா தான். அவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அதனால் ஒரு கண்டி போனப்போ, முருகன் கோயில் போனப்போலாம் எங்கள் அம்மா சின்ன வயசில் முருகன் கோயில் போன விஷயத்தை என்கிட்ட சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க சொன்ன ஸ்ட்ரீட்ஸு, அவங்க சொன்ன ஆட்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் யார் வந்து நின்னாலும் அவங்க சொல்கிற மாதிரியே இருந்தது. அதில் ஒரு அவ்வளோ சந்தோஷமான பயணத்தில் எண்டு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா சுனாமி. நான் சுனாமி அப்போ கடல் உள்ளே இருக்கேன், நான் நடிச்சிட்ருக்கேன். கடல் உள்ளே நடிச்சிட்டு அப்போ தான் கரை ஏறுறேன். நான் கரை ஏறிட்டு உடம்பெல்லாம் தண்ணி இருக்குது, கடல் தண்ணி தான் இருக்குது. கரை ஏறிட்டு நானும் சில ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸுமா நின்று திரும்பி பார்க்குறோம், தண்ணி உள்வாங்கி போகுது. உள்வாங்கி போகும்போது நான் தான் சொல்கிறேன், ஏன்னா உள்ளே போகிற தண்ணி வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்கிறது முன்னாடியே வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் என்னென்னா நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டோம் முன்னாடி. பட் தண்ணி உள்ளே போனோன்னே இறங்கி மீன் பிடிக்க போனவங்க அவங்கன்னு சொல்லி ஒரு தாரார் எல்லாமே செத்து போயிட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி ஸ்ரீலங்காவே மயான கண்டமாகி போய் ஒரே பிரச்சனையாக இருந்து, யாருக்குமே வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பேச முடியாமல், யார் லைனுமே கிடைக்காம, எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு வீட்டில் யாருக்கும் தெரியாமல்
ஒரு கட்டத்தில் தான் ஃபோனு கிடச்சி வீட்டில் எல்லாருக்கும் பேசினேன். ஸோ நான் ஸ்ரீலங்காவில் போய் ஊரில் இறங்கும்போது என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கே எங்கள் அம்மா அப்பா எல்லாமே வந்துட்டாங்க, பிரதர் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணாங்க. பட் இது சேட் நியூஸ். பட் இருந்தால் கூட எனக்கு இன்னமும் ஸ்ரீலங்கா மேலே ஒரு பெரிய லவ் அதிகம். உணவு நல்ல அருமையான சாப்பாட்டு ராமன் நான் ஊரில் வந்து. ஆனால் அந்தளவுக்கு நம்ம வேலை செய்கிறது, ஓடுறது, விளையாடுறதுன்னு சொல்லி நமக்கு உடம்பு போட்டதே கிடையாது. எனக்கு பிரதர்ஸ் 5 பேர், பஞ்சபாண்டவஸ் மாதிரி பெரியப்பா பசங்க 2 பேர், அடுத்து நடப்பா பையன் ஒன்று, அடுத்து எங்கள் பச்சத்தப்பா 3 பேர், 5 பேர். இப்போ பெரும்பாலும் ஊரில் என்ன விசேஷனாலும் 5 பேர் ஒன்றா தான் போவோம். 5 பேர் இப்போ நான் நடுவில் உட்காந்துருப்பேன். இப்போ எங்கள் அண்ணன் கண்ணன் சொல்லிட்டு அவர் கறி எழுப்பி போடுவார், பாலுன்னு அவரே எழுப்பி போடுவார், ராமு எழுப்பி போடுவார், எங்கள் அண்ணன் எழுப்பி போடுவார். கடைசியாக பார்த்தா ஏரியாவில் தான் கறி ஜாஸ்தியாக இருக்கும். நான் அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ வேகமாக நிறையா சாப்பிட்ற ஒரு ஆள். ஒரு காலம் போகும்போது சினிமாவுக்கு வர 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எப்போ சாப்பிட்றோம் எப்போ தூங்குறோன்னு தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் இப்போவும் பிரியாணி கிடச்சா ஒரு வெட்டுற ஆளாக தான் நம்ம இருக்கிறோம். சம்டைம் சினிமாவுக்காக வந்து இடையிடையே உடம்பு குறைக்கிறது உண்டு. அப்படி உடம்பு குறைக்கும் பொழுது சாப்பாடு சுத்தமாக சாப்பிடணும். மற்றபடி ரொம்ப யூஸ்வலாக வீட்டில் காலைல 3 தோசை, மத்தியானம் சாம்பார், நைட்டு மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக ஒரு 7-8 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன். ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக ஒரு 7-8 மணிக்கெலாம் சும்மா ஒரு 2 தோசை சாப்பிட்டு தூங்குற ஆள் தான். மற்றபடி ரொம்ப பெரிய டயட்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இன்டர்வியூ வந்து கொடுக்குறது எல்லோரும் கொடுக்குறாங்க, நம்மளும் இன்டர்வியூ கொடுக்குறோம். இது வந்து இன்டர்வியூ இட்ஸ் லைக் அ ஸ்டேஜ், மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. மேடை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கீழே உட்காந்தோ இல்லை நின்றுக்கிட்டோ பார்க்குறவங்கள விட 5 அடியோ 3 அடியோ ஹைட்டில் தான் மேடை இருக்கும். எதுக்காக மேடை உயரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுற விஷயத்த சொல்கிற ஒருத்தர் உன்னோட கொஞ்சம் உயர்ந்தவனாக இருப்பதால் மேலே இருந்து சொல்லிகிட்டு இருக்கான். அது பேர் தான் தலைவர்லாம் சொல்லுவாங்க எல்லாமே. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ஆல்மோஸ்ட் ஒரு மேடை மாதிரி தான். பட் அது மேலே இருந்துக்கிட்டு தவறான விஷயங்களையோ சொல்லிடக்கூடாது. அது அடுத்தவங்களை வந்து வழிநடத்துறதாவோ, அடுத்தவங்களை அடுத்தடுத்து கொண்டு போகிறதாவோ, நம்பிக்கை ஊட்டுறதாவோ இருக்கணும். அதனால் என்னோடய இன்டர்வியூஸ் வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு முக்கியம் இல்லை. அது ஒரு ஆள் பார்த்தா கூட ஒரு ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி போல் இருக்குது, நம்ம தான் தப்பாக நினச்சிட்ருக்கோம். போஸ் பாருங்கள், இவ்வளோ ஸ்ட்ரகிளிங்க்கு அப்புறமும் ஜெயிச்சதுக்கான காரணம் பாருங்கள் ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். நான் சினிமாவுக்கு வரும்பொழுது ஒரு இன்டர்வியூ பார்த்து ஒரு நடிகர் சொல்லிட்டு இருந்தார், எனக்கு அப்புறம் ஒரு ஏழை நடிகன் வரவே மாட்டான்னு சொன்னார். அது தப்பு. இன்றைக்கி சிவகார்த்தி என்ன பெரிய கோடீஸ்வரன் நடிகர்னா அதெல்லாம் கிடையாது. எந்த சூழ்நிலையும் எல்லாராலையும் என்னவா வேணால் ஆக முடியுங்கிறது தான் ஒரு விஷயம். அதனால் என்னோடய இன்டர்வியூ வந்து பார்க்குற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம உள் மனசில் என்ன பட்டுச்சோ என்ன உண்மையோ அதை அப்படியே நம்ம சொல்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நெட்டிவி ஃபார் யூ நேரில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூஸ் பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச்.